படைத்தலைவன் படம் ஒரு வித்தியாசமான படமாக தான் நான் பார்க்குறேன். இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா, நான் வந்து விஜயகாந்த் சாரை பார்த்த மாதிரியே இருந்தது. ஏன்னா சண்முக பாண்டியனுடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, இது ஒரு வித்தியாசமான திரைக்கதையில் ஒரு ஆக்ஷன், இமோஷன், அது ஹியூமன் சாக்ரிஃபைசஸ் மாதிரி சில காரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நம்ம இருக்கிறோன்றது வந்து சுட்டி காட்டுறாரு. அது கடைசி எண்டிங் வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு கடவுள் நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கணும், அது திங்கள் சில பேர் எப்படி ராங்க பயன்படுத்துகிறாங்கன்ற ஒரு கருத்தையும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் சண்முகபாண்டியனுடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, அவர் இது எடுத்துக்கிட்ட கதை வந்து ஒரு யானைக்காக தன் தேடி போகிறது தான் கதையாக இருந்தால் கூட அது ஒரு இமோஷன் பேஸ்டாக கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப நல்லா போய் அன்பு சார் டேரக்டர் டான குட் ஜாப், கேமராமேன் டீம் நல்லா பண்ணியிருக்காங்க. டோட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து அதை எடுத்த விதமும் நல்லா இருந்தது. ஐ ஹோப் திஸ் மூவி டஸ் வெரி வெல். அண்ட் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வந்து விஜய் சார் வந்து தான் பெரிய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்குது. அண்ட் இட் இஸ் ரியலி நாஸ்டாலஜிக் டு see him on the screen, though it is AI generated. நல்லா இருந்துச்சு படம். அண்ட் ஐ விஷ் சண்முக பாண்டியன் ஆல் த பெஸ்ட். அவரோட இன்னொரு படம் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் ஐ விஷ் him all the best in his career. விஜய் சார் மாதிரியும் சண்முக பாண்டியன் நல்ல நிலைமைக்கு வரணுன்ற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி. அனைவருக்கும் வணக்கம். விஜய் கம்பைன்ஸ், KKR ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் மூணும் இணைந்து இன்றைக்கி வழங்கியிருக்கும் இந்த படைத்தலைவன் மூவி வந்து தமிழக மக்கள் பார்த்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை கேப்டனின் புதல்வர் சண்முக பாண்டியனுக்கு தரணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் படம் பார்த்தேன். எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருக்கு. நான் வந்து பட பூஜையிலேருந்து அப்பப்போ ஷூட்டிங்கில் போவேன். பட் இன்றைக்கி தான் ஃபுல் பிக்சர் பார்த்தேன். ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கார் டைரக்டர் அன்பு. இளையராஜா சார் இசைஞானின்னு மீண்டும் நிரூபிச்சிருக்காரு. அவருடைய RRலேயே ஆகட்டும், மியூசிக்லேயே ஆகட்டும், சாங்லேயே ஆகட்டும், இளையராஜா தான், ராஜா தான் மீண்டும் நிரூபிச்சிருக்காரு. அதே மாதிரி நமது கேமராமேன் அவர்கள் மிக பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த ஃப்ரேம் 1/1 ஃப்ரேமில் பார்க்கும்போது எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. சென்டிமெண்ட் இருக்குது, மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. எல்லாத்த விட கேப்டனை மறுபடியும் நம்ம லைவாக பார்க்குறது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தமும் இருக்குது. ஸோ படம் மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்று சண்முக பாண்டியனின் அம்மாவாக அவரை நான் மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிறேன். உறுதியாக கேப்டன் பிளெஸ்ஸிங்காலும் என்னுடைய பிளெஸ்ஸிங்காலும் படம் மாபெரும் வெற்றி பெற்று சில்வர் ஜூப்ளி மூவியாக வரணும் அப்படின்னு சொல்லி நான் மனசார வாழ்த்துறேன். ஒட்டுமொத்த க்ரூவுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்டீரியர் ஃபாரஸ்ட்டில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு, அதுவும் வாயில்லா ஜீவன்கள் யானைகளோடு அவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃப்ரேம் பை ஃப்ரேம் தெரியுதுங்க அந்த கஷ்டம் அவங்க பட்டது. ஸோ ஒட்டுமொத்த குழுவுக்கும் நான் வந்து மனப்பூர்வமான என்னுடைய வாழ்த்துக்களை கேப்டனோடு இணைந்து சண்முக பாண்டியனுக்கும் குழுவுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு படைத்தலைவன் ப்ரிவ்யூ ஷோ பார்த்துட்டு வந்திருக்கேன். நீண்ட நாள் பிறகு எங்கள் குடும்பத்தில் ஒரு ப்ரிவ்யூ ஷோ பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. லைக் கேப்டனோட படங்களுக்கு முன்னாடி எல்லா ப்ரிவ்யூ ஷோக்கும் போயிருக்கோம். இன்றைக்கி என்னோடய தம்பி சண்முக பாண்டியன் நடித்து படைத்தலைவன் படம் ரிலீஸ் ஆனதில் வந்து ஒரு ரொம்ப நாள் கழிஞ்சு எங்களோட பர்சனல் ஃபேமிலி, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூடி ஒரு தேட்டருக்கு வந்து பார்க்கும்போது திரும்பியும் கேப்டன் எங்கள் குடும்பத்தில் வந்து திரையில் தெரிகிற மாதிரி தான் எங்களுக்கு இருந்தது. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, நீண்ட நாள் பல போராட்டங்களுக்கு பிறகு ஒரு படையை வென்று ஒரு தலைவன் வந்தால் எப்படி நான் படத்தில் காமிக்கிற மாதிரி தான் இன்றைக்கி இந்த படம் டைரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், ஹீரோ, ஆக்டர்ஸ் எல்லாருமே கஷ்டப்பட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு சீனுமே ரொம்ப சென்டிமெண்ட்டாக போயிட்டே இருக்கு. பிறகு ஒரு ஆக்ஷன் பிளாக் வரும்போது அந்த எவ்வளோ அழுத்தம் கொடுக்குதோ அது ஈக்குவல் இணையாக சண்முக பாண்டியோட ஃபைட் இருக்குது. நான் முதல் படத்துலேருந்து நான் சண்முகிட்ட நான் சொல்வது தான், உன்னோட மிகப்பெரிய ஃபேன், ஃபஸ்ட்டு ஃபேன் நான் தான்ட்டு.
கேப்டனோட ஃபைட் கேப் அந்த வெற்றிடத்தை விட்டு கொடுக்க ஒரு வெற்றிட இடமா இருந்தது. அதை நிரப்ப ஜூனியர் கேப்டன் சண்முகம் பாண்டியன் வந்துட்டாப்புல. இது ஒரு அண்ணனா சொல்ல 120 ரூபா டிக்கெட் வாங்கி போய் உள்ளே போய் உட்காந்து ஒரு ஆடியன்ஸாக இதை நான் சொல்கிறேன். சண்முக பாண்டியன் மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ வருவார், அது எந்த சந்தேகமும் இல்லை. நாளைக்கு நீங்கள் தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதை சொல்வீங்க. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபி உண்மையிலே ரொம்ப சூப்பராக அண்ணன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டைரக்ஷன் அன்பு அண்ணனும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம இளையராஜா சார், மாஸ்டர் இளையராஜா சாரோட பிஜிஎம் கேப்டனுக்கு எத்தனையோ படங்கள், சத்திரியனாக இருக்கட்டும், பல படங்களில் பிஜிஎம் போட்டிருக்காரு. அதே அளவு இந்த படத்துலையும் அது இணையாக சென்டிமெண்ட்டோட ஒரு ஆக்ஷன் கலந்த பிஜிஎம் இதை நம்ம பார்க்குறோம். நீ பொட்டு வச்ச தங்கக்குடம் பொன்வன செல்வனுக்கு பிறகு ரப்பர் பண்ணுற ஹிட் ஆச்சு. ஆனால் அதுக்கு இணையாக இந்த ஃபைட் சீன் ஒவ்வொரு பீட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு ஷம்மு ஆக்ஷன் பண்ணும்போது உண்மையிலேயே சூப்பராக ஆடியன்ஸ் எல்லாருமே இன்னைக்கு கிளாப் பண்ணாங்க. இது ஒரு ப்ரீமியர் ஷோ தான் இருந்தாலும் அந்த பொட்டு வச்ச தங்க கூட பாட்டப்போ எங்களை அறியாமல் எங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், கட்சிக்காரங்களும், நியூட்ரல் ஒரு பப்ளிக் எல்லாருமே எந்திரிச்சு விசிலடிச்சு கைத்தட்டினாங்க அந்த ப்ரீமியர் ஷோவில். அது பார்க்குறப்போ உண்மையிலேயே எங்களுக்கு எல்லாம் ஆனந்த கண்ணீர் வந்தது. இந்த படைத்தலைவன் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். இது எங்கள் குடும்பத்துக்கும் சரி, தேசிய முற்போக்கு திராவிடர் குடும்பத்துக்கும் சரி, கேப்டனுக்கு பிறகு சண்முக பாண்டியன் ஒரு முதல் படி. உங்கள் வீட்டு மகனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக நம்ம கேப்டன் நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறோம், அதே மாதிரி என் தம்பி சண்முகையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி அவனை ஜெயிக்க வைக்கணும். இங்கே நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். எத்தனையோ படங்கள், எத்தனையோ ஹீரோ, எத்தனையோ பேரை நீங்கள் வாழ வச்சு இந்த தமிழ்நாடு சண்முக பாண்டியனும் வாழ வைக்கணும். இங்கே நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். நிச்சயமாக கேப்டன் உங்கள் சொத்து, அதனால் எனக்கு கேட்குற எல்லா உரிமை இருக்குது. அதனால் கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்கள் ஆடியன்ஸோட கடமை என்கிற நான் சொல்லிக்கிறேன். அனைவரும் படைத்தலைவர் தேட்டரில் போய் பாருங்கள். உலகம் ஃபுல்லும் ரிலீஸ் ஆகுது, அதிகமான தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் என்னோட மாமா எல்கே சுதீஷ், அவரையும் நான் ரொம்ப பாராட்டி அவருக்கு நான் ஏன்னா கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா வல்லரசு, நரசிம்மா பல படங்களை கேப்டனுக்காக அவர் ப்ரொடியூஸ் பண்ணார். இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதனால கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் என்றைக்குமே நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். எங்கள் மாமாவுக்கும் சரி, சகாப்தம் பிறகு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல் ஸ்டோனாக கேப்டன் சினி கிரியேஷன்ஸில் இருக்கும். அதனால் எல்லாருமே தேட்டரில் போய் பார்க்கணும். ஹீரோயினும் நல்லா நடிச்சிருந்தாங்க. எல்லாருக்கும் நிறைய நன்றியை தெரியும். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். 20 இயர்ஸ் கழிச்சு மீண்டும் கேப்டன் சினி கிரியேஷன் மூலியமாக ஒரு பெரிய படம் தயாரிக்கணும் ஒரு எண்ணத்தில் இருந்துச்சு எனக்கு. அப்போ தான் இந்த படம் படைத்தலைவன் படம் வந்து ரிலீஸுக்கு பேசியிருந்தாங்க. சரி, இந்த படம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு ஐடியா வந்த பிறகு கேப்டன் சினி கிரியேஷன் மூலமாக தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூஷன் வந்து விஜய் கம்பெனிஸ் ப்ரொடியூசர் பார்த்து அந்த ஏரியா வாங்கின உடனே பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டிலேருந்து எல்லா திரையரங்குலேருந்து பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. நாங்கள் முதல்ல ஒரு 200 திரையரங்களை போடலாம்னு நினச்சிருவாங்க. இப்போ சாயந்தரம் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது ஒரு 8 மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 400 திரையரங்குகள் மேலே வந்து இன்றைக்கி நாளைக்கு தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது. இது இல்லாமல் கர்நாடகா மற்றும் எஃப்எம்எஸில் வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 திரையரங்குகளில் சிங்கப்பூர், மலேசியா, கனடா, நியூசிலாண்டு, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா மாதிரி எல்லா நாட்டிலையும் வந்து கிட்டத்தட்ட 150 திரையரங்கில் திரையிடல் படிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 500 தியேட்டருக்கு மேலே ரிலீஸ் பண்ணுறோம் நம்ம. இது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நாளைக்கு காலைல இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு பெரிய வரவேற்பு இருக்குது தெரியுது எனக்கு. இப்போ படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நான் சண்முக பாண்டி சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். அவர் இந்த ஹைட்டு 6 அடி 3 அடி வந்து அந்த அடிக்கு ஒரு அடி பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே மூஞ்சில் குத்துற மாதிரி இருக்குது. இந்த ஃபைட்டெல்லாம் பார்க்கும்போது மீண்டும் கேப்டனுடைய அந்த இடத்த கண்டிப்பாக சண்முக பாண்டியன் பிடிப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே போல் டைரக்டர் அன்பு அவர்கள் நல்ல ஒரு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. படத்தில் ரீரிகார்டிங் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் மாபெரும் வெற்றி பெறும் விழாவில் மீண்டும் உங்கள் அனைவரும் சந்திப்பு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். படைத்தலைவன் படத்தினுடைய ப்ரிவியூ ஷோக்கு வந்திருக்கோம். எல்லா செலிபிரிட்டியுமே வந்திருக்காங்க. இதில் என்ன ரொம்ப சந்தோஷம்னா இந்த ஷோவில் கேப்டன் ஐயாவை வந்து டைரக்ட் பண்ண 75% டைரக்டரை ஒட்டுமொத்த டைரக்டரும் இங்கே பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். அதாவது ஊமை விழிகள்லேருந்து
கடைசி படம் வரை இயக்குனர் எல்லா இயக்குநர்களையும் பார்த்தோம். படைத்தலைவனுடைய தளபதி அப்படிங்கிறத அன்பு தம்பி சண்முக பாண்டியன் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு. படத்தில் ஓப்பனிங் சீனில் வந்து கேப்டன் ஐயாவுக்கு போடுற ஒரு சில விஷயமா இருக்கட்டும், அவரை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ரமணா சிங்கை வந்து ரெப்ளிகா பண்ணது, அதில் கண்ணை காமிக்கும் போதே அப்படியே அந்த லேப்டாப்புக்கு கப் எடுத்து கண்ணை காமிக்கும் போதே பூஸ்பம் வாய் விசில் அடிச்சு எனக்கெல்லாம் வாய் வலிக்குது. அதுக்கப்புறம் வந்து எவர்கிரீன் சாங் கொட்டு வச்ச தங்க கூட வந்து கரெக்டான இடத்துல வந்து ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்து அங்கே பண்ணியிருக்காங்க. அது போக எமோஷன், ஒரு வாயில்லா ஜீவனுக்காக ஒரு போராடக்கூடிய ஒரு கதை ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு அன்பு தம்பி சண்முக பாண்டியன். ஆக்ஷன் வந்து எமோஷன் வந்து எல்லாமே பண்ணியிருக்காரு. இயக்குனர் அன்பு அண்ணனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் கேமராமேன் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஸோ ஒட்டுமொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் என்னுடைய அன்பு தம்பி சண்முக பாண்டியன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. கேப்டன் ஐயா திரும்ப ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கே தெரியும் படம் எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் இப்போ வந்திருக்குன்ட்டு. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் மாமா எல்கே சுதீஷ் அவருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பிரச்சனை இருந்துச்சு. நாங்கள் ஆடியோ லான்ச்சில் சொன்னதுமாக இருக்கட்டும், இன்டர்வியூஸில் சொன்னதுமாக இருக்கட்டும், அதெல்லாம் முடிஞ்சிரும்னு நினச்சி ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணி திருப்பி பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து இந்த படம் இப்போ வெளியே வந்திருக்கு. இந்த படத்தை நீங்கள் ஆடியன்ஸ் எல்லாரும் தியேட்டரில் போய் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, நீங்கள் தான் நாங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கும் எங்களோட முயற்சிக்கும் நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு தியேட்டரில் போய் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணி ஒரு பலன் தரணும். இந்த படம் வந்து ஒரு பெரிய லெசன். எங்களுக்கு நிறைய நாங்கள் கற்றுக்கிட்டோம். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, சினிமாவில் என்ன மாதிரி இருக்கணும்னு இருக்கு. ஸோ நான் என் படத்தை பற்றி நானே அதிகமாக சொல்ல முடியாது. நீங்கள் தான் அதை ஆடியன்ஸாக தியேட்டரில் போய் பார்த்துட்டு அது நல்லா இருக்கா இல்லையா, நாங்கள் எப்படி நானும் அன்பும் எல்லாரும் எப்படி பண்ணியிருக்கோம், அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு உங்களோட ஃபீட்பேக்கில் தான் நாங்கள் எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கோம். அப்பாவோட ஏஐ ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து கேப்டன் மறுபடியும் திருப்பி எழுந்து வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் சத்தியமாக ஆஸ் அ கேப்டன் ஃபேன் எங்கள் எல்லாருக்குமே கிடச்சிச்சு. சண்முக பாண்டியன் பிரதர் அவருக்கு வந்து அவங்க அப்பாவோட கண்ணு அப்படியே இருக்குது. அண்ட் இந்த படம் ஒரு அருமையான கதை, ஒரு அருமையான கரு, நல்ல ஒரு மெசேஜ். அதாவது கடவுள் நம்பிக்கையை வந்து மூட நம்பிக்கையாக மாற்றக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு அருமையான ஒரு விஷயத்தை ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு டைரக்டர் அன்பு சார். நான் அவர் கூட கடம்பன் அப்படிங்கிற படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற பாக்கியம் எனக்கு இருந்திருக்கு. அப்போ அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் ஆக்சுவலாக கடம்பனில். ஸோ அண்ட் படத்தோடைய மியூசிக், அவருக்கு சும்மா இசைஞானின்னு பேர் வைக்கலை, நிஜமாகவே செதுக்கியிருக்கார் இந்த படத்தை அவர் மியூசிக் மூலியமாக. இளையராஜா சார் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ரீரெக்கார்டிங், பாடல்கள், ஃபைனல் கிளைமேக்ஸ் ஒரு 20 நிமிஷம் வந்து நிஜமாகவே மெய் சிலிர்க்க வைக்கும். மூட நம்பிக்கை இல்லாமல் கடவுளை உண்மையாக நம்புறவங்களுக்கு கடவுள் என்றைக்குமே கைவிட மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை இந்த படம் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கு. சண்முக பாண்டியன் அவர்களுக்கு என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் ஆல்வேஸ் கேப்டன் இஸ் ஆல்வேஸ் கேப்டன். அவ்வளோதான், அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. திரையுலகத்திற்கு வந்து கேப்டன் வந்து தங்களுடைய வாரிசை இந்த ஃபீல்டு திரையுலகம் நிலைச்சு நிற்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வாரிசை கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தில் அடிச்சிருக்கிற அத்தனை பேரும் அவ்வளோ அழகாக கதாபாத்திரத்துக்கு பொருந்தி அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அண்ட் சொன்ன மாதிரி த மியூசிக் கேலப் லைக் எனிதிங். கண்டிப்பாக அனைத்து ரக ஆடியன்ஸையும் இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணும். வெற்றி வெற்றி வெற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கூட திரைக்கதை, வசனம், நட்பே துணைக்கு அப்புறம் நான் இந்த படம் பண்ணுறேன். ஸோ ஒரு விதத்தில் என்னென்னா, இதை நான் உரிமையை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு தந்த அன்புக்கு இந்த நேரத்தில் அது நண்பன் தான், நன்றின்னு சொன்னால் தப்பாக இருக்கும். ஸோ உரிமையாக நான் எடுத்துகிட்டேன். அது எங்கள் வீட்டு சொத்து. ஸோ அதேமாதிரி கேப்டனோட வாரிசும் எங்களோட குடும்பம் தான். ஏன்னா நான் வந்து விஜயகாந்த் சார் ரசிகர். ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த படம். எப்போயுமே தலைவர் சொல்கிற மாதிரி தான், மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. இதுக்கான தீர்ப்பு மக்கள்கிட்ட நல்ல தீர்ப்பு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஷோ பார்த்ததில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இரட்டை சந்தோஷம்னு சொல்லலாம். ஒன்று, படம் வந்து வெற்றி அடைஞ்சிருச்சு. இன்னொன்று, தம்பி சண்முக பாண்டியனோட பெர்ஃபார்மன்ஸு வேறு லெவலில் இருந்துச்சு. உண்மையிலே சொல்கிறேன், இந்த படம் வந்து
கண்டிப்பாக ஹிட்டு தாங்க. நீங்கள் தேட்டரில் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு படம். நன்றி. ஃபஸ்ட்டு டைம் தமிழில், அதனால் தயவுசெய்து ரசிகர்கள் நீங்களாம் வந்து பார்த்து வாழ்த்தி, சகோதரர் விஜயகாந்துடைய பையன் பிரமாதமாக பண்ணியிருக்கார், அற்புதமாக பண்ணியிருக்கார். அவரை தவிர வேறு யாரும் செய்ய முடியாதுன்ற அளவில் பண்ணியிருக்கார். அதனால் நீங்கள்லாம் வந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டு, அற்புதமான படத்தை இப்போ எடுத்த நம்ம இயக்குனர் அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரி படம் நான் பார்த்ததில்லை. நான் அப்படியே பேனிக் ஸ்ட்ரிக்கனாக இருக்கேன். டெஃபினட்டாக நான்லாம் இன்னொரு தடவை 2 தடவை பார்ப்பேன். நன்றி. படைத்தலைவன் படம் பார்க்க வந்தோம். ஸோ நம்ம வீட்டு ரேஷன் கார்டிலலாம் விஜயகாந்த் சார் பேர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம எல்லார் வீட்லேயும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் தான் கேப்டன் சார். ஸோ அவரோட பையன் அப்படின்னும் போது கண்டிப்பாக ப்ரையாரிட்டி அவருக்கு தான். ஸோ அவரோட ஃபஸ்ட்டு படம் அப்படின்றதுனால கண்டிப்பாக நல்லா பண்ணியிருப்பாருன்ற எதிர்பார்ப்போடு வந்தோம். உண்மையாலுமே ரொமான்ஸு, டான்ஸு அப்படி இப்படின்னெல்லாம் பண்ணாமல் அப்பா பேரை காப்பாற்றுற மாதிரி அப்பாவோட ஃபைட்டை எடுத்துக்கிட்டு ஆக்ஷன் ஹீரோவாக களம் இறங்கியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஃபர்ஸ்ட் படம் வந்து கேப்டனே வந்தாரு, ஆயிடுச்சு. அதே மாதிரி பொட்டு வச்சு அந்த சாங்கும் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து யானைகள்லாம் வந்து வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாரு டைரக்டர். அண்ட் இன்னும் இது ஃபர்ஸ்ட் படம்ன்றதுனால ஓகே, பட் இன்னும் அவரோட நடிப்பு திறமை நிறையா இருக்குது, அதை வெளிக்கொண்டு வரணும். கண்டிப்பாக கேப்டன் மாதிரி அவரும் நல்ல பேர் இண்டஸ்ட்ரியில் வாங்கணும்னு வேண்டிக்கிறோம். தேங்க்யூ, லவ் யூ. ஃபைட் எல்லாம் பட்டையை கிளப்பிட்டாரு. ஒவ்வொரு ஃபைட்டும் பிரமாதமாக இருக்குது. ஸ்டண்ட் வந்து அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் அண்ட் டைரக்டர் அன்பு சார் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. சண்முக பாண்டியன் சார், ஆல் தி பெஸ்ட். உங்கள் அப்பாவோட ஆசீர்வாதம், நம்ம கேப்டனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போவுமே இருக்குது. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. இந்த படம் பார்க்க வரும்போது என் மனசில் ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருந்தது, இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கணும்னு. பட் என்னென்னா கொஞ்சம் ரொமான்ஸு, கொஞ்சம் டான்ஸு, பாட்டு அதெல்லாம் இருக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்தது. பட் அதெல்லாம் இல்லாமல் வேறு லெவலில் ஒரு படம். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் அப்படி பிகினிங் வரும்போது என்ன சண்முகம் அப்படி சாஃப்டாக வந்துட்டு இருக்காரு, நம்ம ஆளை காணுமே, அந்த பர்சனாலிட்டி எங்கே அப்படின்னு சொல்லும்போது வந்தார் பாருங்கள். அந்த ஒரு ஃபைட்டோட அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அப்படியே நம்ம கேப்டன், நம்ம விஜய் அப்படியே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல், அப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் இமோஷ்னலாக இருந்தது. சூப்பராக பண்ணியிருக்கார் சண்முக பாண்டியன். அது எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல. மறுபடியும் விஜயை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். ஆக்ஷன் எல்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. மியூசிக் அது வேறு, அந்த ஃபைட்டில் அந்த மியூசிக் வேறு இளையராஜா சார் போட்ட உடனே அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிரமாதமாக இருக்குது. எல்லாருமா சேர்ந்து தியேட்டரில் போய் பாருங்கள், எகெயின் அண்ட் எகெயின். அதாவது ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி பார்க்குற அளவுக்கு தான் அந்த பண்ணியிருக்காங்க. அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கேமராவாக இருந்தாலும் சரி, மியூசிக்காக இருந்தாலும் சரி, இதில் நடிச்சிருக்கிற ஒவ்வொரு நடிகர்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்கிறது, மறுபடியும் இன்னொரு ஃபேன்ஸ் அசோசியேஷனுக்குள்ள எல்லாமே தெரியுது. ஸோ ஐ விஷ் சண்முகம் ஆல் தி பெஸ்ட். ரொம்ப 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 நல்ல ஒரு ஃப்யூச்சர் அவருக்கு இருக்கணும், இருக்கும். நம்மளாலேயும் உங்களாலேயும் அது உருவாகணும். எல்லாருக்கும் வணக்கம். படைத்தலைவன் படத்தை இப்போ பார்த்தோம். வாங்க அரவிந்த் இப்படி வந்துருங்க. படைத்தலைவன் படத்தை இப்போ பார்த்தோன்னாங்க. உண்மையிலே வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்குது. விஜயகாந்த் சார் பையன் வந்து மறுபடியும் விஜயகாந்த் சார் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி இருந்தது. அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் அவ்வளோ ஆக்ஷன் வந்து அப்பாவுக்கு பையன் தப்பாகவும் பிறந்திருக்கான். அதுவும் 6 அடியில் அவனை பார்க்கும்போது நமக்கே பயமாக இருக்குது. சாதாரண ஒரு பையனாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அவனை வந்து மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோ ஆக்கியிருக்காங்க. இன்டர்வலில் பார்க்கும்போது விஜயகாந்த் சார் வந்து அப்படியே இன்டர்வல் ஃபீல்டில் வந்து அவரே ஃபைட் பண்ண மாதிரி இருந்தது. அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு சீனில் வந்து விஜயகாந்த் வரும்போது தேட்டரில் வந்து நிச்சயமாக இவ்வளோ பெரிய ஆரவாரம் இருக்குன்னு யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. வந்து எனக்கு என்னமோ வந்து மறுபடியும் விஜயகாந்த் சார் ஓப்பனிங்கில் வந்தால் எவ்வளோ அதிருமோ அவ்வளோ அதிர்ச்சி தேட்டரு. உண்மையாக வந்து இன்னும் அவர் வந்து மக்கள் மனதில் வாழ்ந்துட்டு இருக்காருங்கிறது பார்க்கும்போது நல்லா தெரியுது. ஆனால் கிளைமேக்ஸ் ஃபைட்டு மட்டும் இது வரைக்கும் வந்த படங்களில் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டு வந்திருக்குமான்னு சந்தேகம் தான். அவ்வளோ எமோஷ்னலாகவும் இன்டர்வல் பிளாக்ல வந்து ஒரு விஜயகாந்த் வந்த மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸ் பார்க்கும்போது மறுபடியும் விஜயகாந்த் சார் 2 விஜயகாந்த் அப்பனும் மகனும் சேர்ந்து அடிக்கிற மாதிரியான ஒரு மிக பிரம்மாண்டமான ஆக்ஷனை கொண்டு வந்திருக்கார் சண்முக பாண்டியன். உண்மையாகவே வந்து அவரோட அருள் வந்து மறைஞ்சிருந்தாலும் கேப்டனோட விஜயகாந்த் சாரோட ஆசீர்வாதம் வந்து பையன் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக நடிக்க வச்சுருக்க நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள்.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் வந்து மெதுவாக ஸ்டார்ட் ஆகும். அதனால் நீங்கள் வந்து உடனே ரிவ்யூ பண்ணுறவங்க அந்த படத்தை பற்றி இதுவாக எழுதாதீங்க. கதை வந்து மெதுவாக வந்து ஒரு கேரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணி அவனை வந்து கொண்டு வந்து ஒரு கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது தான் படம் அங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால் வந்து படத்தை பார்த்து ரிவ்யூ பண்ணுங்கள். ரிவ்யூ பண்ணுறவங்க அரைகுறையாக வந்து ஒரு ரீலை பார்த்து 2 ரீலை பார்த்து விமர்சனம் பண்ணாதீங்க. ஒரு 4வது ரீல்லேருந்து அந்த படம் வந்து பிக்கப் ஆகி இன்டர்வல் வரும்போது வந்து ஒரு பாதி கிளைமேக்ஸ் வந்து வருது. அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. நிச்சயமாக சண்முக பாண்டியனுக்கு இது ஒரு பெரிய ஆக்ஷன் படம். தமிழ் சினிமாவுக்கும் மறுபடியும் ஒரு ஜூனியர் விஜயகாந்த் சார் வந்துட்டாருன்னு தான் தோணுது. நிச்சயமாக ஆல் தி பெஸ்ட் சண்முக பாண்டியன். என்னுடைய ஆசீர்வாதம் இருக்குது. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். படைத்தலைவன் வந்து ஒரு மிகச்சிறந்த படம். அதாவது ஒரு அனிமல் லவ் வர்சஸ் ஹியூமன் லவ். இந்த மேட்ரு வந்து எடுத்த எந்த படமுமே வந்து தோற்றதில்லை. ஸோ இந்த படம் பிரம்மாண்டமாக மேக்கிங் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. டைரக்டர் குறிப்பாக வந்து அவர் எடுத்துக்கிட்ட கதையை அழகாக பியூட்டிஃபுல்லாக மெதுவாக ஆரம்பித்து போக போக விறுவிறுப்பாகவும் ஒரு இன்டர்வெல்லில் வந்து ஒரு பெரிய கிரிப்போடவும் முடிச்சிருக்காரு. தம்பி வந்து சண்முக பாண்டியன் வந்து எக்ஸ்ட்ராடினரி. அவருடைய ஹைட்டு, அவருடைய மேன்லினஸ், அவருடைய ஃபைட் ஸ்டைல் பார்க்கும்போது ஒவ்வொரு அடியும் விஜய் சார் அடிக்கிற மாதிரி அடித்தார். அப்படியே அது சோமர் சால்ட்டு போட்டு அடிக்கிறது, சிசர் கட் அடிக்கிறது, எக்ஸலண்ட். திருப்பியும் விஜயகாந்த் நம்மக்கிட்ட வந்துட்டார்ன்ற ஒரு ஃபீலிங்கை எங்களுக்கு இந்த படம் கொடுத்துருக்கு. நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும், அமையும் என்று நம்பிக்கையோடு சொல்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். சண்முக பாண்டியன் மறுபடியும் கேப்டனை பார்த்த ஒரு உணர்வை வந்து நமக்குள்ளே ஏற்படுத்திட்டாரு. கேப்டன் வர ஒரு காட்சி வந்து ரொம்ப அற்புதம். அதாவது வந்து அதை எப்படி சொல்கிறேன்னே தெரியல. மறுபடியும் அதுக்கு ஈக்குவலாக சண்முக பாண்டியன் சண்டை காட்சிகளில் பட்டையை கிளப்பியிருக்காரு. அதை படத்தை பார்க்கும்போது தான் அதை வந்து எல்லாருமே உணர்ந்து ரசிப்பாங்க. ஏன்னா கேப்டன் படத்தை பார்க்குற அதே ஒரு உணர்வு நமக்கு இந்த படத்தை பார்க்கும்போது சண்முக பாண்டியன் ஏற்படுத்தியிருக்காரு. ரொம்ப அற்புதமாக சொல்லணும்னா ஒரு பெரிய ஹீரோயிசம், ஒரு பெரிய ஹீரோன்ற மாதிரி காட்டாமல் ஒரு சாதாரண கேரக்டராக அவரை உருவாக்கி கொண்டுட்டு வந்து கடைசியாக அத்தனை யானைகளுக்குமே படை தலைவனை ஆக்குனது வந்து டைரக்டரோட அற்புதமான ஒரு ஸ்க்ரீன் பிளே. அதை நம்ம பாராட்டியே ஆகணும். நிச்சயமாக மக்களுக்கு எல்லாரும் குடும்பத்தோடு சென்று பார்க்கக்கூடிய ஒரு அன்பை சொல்லக்கூடிய ஒரு படம். அதாவது யானை மேலே எப்படி ஒரு பாசம், அந்த யானை எப்படி ஒரு பிள்ளையாகவே மதித்து அவங்க வளர்க்குறாங்க அப்படிங்கிறத சொல்லி அந்த யானைக்காக இவர் எவ்வளோ போராடுறாரு அப்படிங்கிறத காட்டியிருக்கிற விதம் ரொம்ப அற்புதம். நிச்சயமாக இது ஒரு சண்முக பாண்டியனுக்கும் ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும். தந்தையின் பெயரை அவர் மீண்டும் பெரிய உயரத்துக்கு கொண்டு செல்வார். கேப்டனோட ஆசையோட இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். வாழ்த்துகிறேன். நன்றி. தம்பி படைத்தலைவன் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த படம் ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான ஃபில்ம். பல ரெகுலர் ஜானரில் இல்லாமல் வேறு ஒரு புது அனுபவத்தை கொடுக்குற ஒரு வித்தியாசமான படம் இது. இதில் வந்து எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி சண்முக பாண்டியன், அப்புறம் டைரக்டர் கஸ்தூர் ராஜா ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மியூசிக் கேட்கவே வேண்டாம். இளையராஜா சார் இப்போ சாங்ஸும் சரி, 2 சாங் தான், 3 சாங் இருக்குது படத்தில். அப்புறம் ரீரெக்கார்டிங் ரொம்ப மிரட்டிட்டார் ராஜா சார். ஃபோட்டோகிராஃபர் சதீஷ்குமார், அவரை பாராட்டணும். லைட்டிங்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. லொக்கேஷன்ஸ் வந்து ரொம்ப நமக்கு பார்த்தராத புது ஜாகிரஃபியை காட்டுறாங்க படத்தில். அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஹோல் ரொம்ப நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஃபில்ம் இது. ஆக்ஷன் காட்சியில் வந்து அப்படியே விஜயகாந்த் சாரை ஞாபகப்படுத்துகிறார் சண்முக பாண்டியன். விஜயகாந்த் சார் இல்லாத ஒரு குறையை அவர் தீர்த்து வைப்பார்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும். வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகர் விஜய் கனிஷ்கா பேசுகிறேன். முதல்ல கேப்டன் வச்சு டைரக்ட் பண்ண 4 டைரக்டர்ஸ் இங்கே பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேப்டன் திரும்பி ஞாபகப்படுத்துகிற மாதிரி சண்முக பாண்டியன் என்னுடைய பிரதர், வெல்விஷர், என் ஸ்கூல் சீனியர், உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காரு. டெஃபினெட்லி அவருடைய வெற்றி வந்து தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வெற்றியாக நான் பார்க்குறேன்.
டெஃபினெட்லி இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும் நான் நினைக்கிறேன். அவர் இங்கே தான் இருக்காரு, அழகாக எல்லாத்தையும் சிரிச்சு பேசிகிட்டு இருக்காரு. டெஃபினெட்லி ஐ விஷ் ஹிம் அண்ட் படைத்தலைவன் ஃபிலிம் ஆல் தி வெரி பெஸ்ட் சக்ஸஸ். தேங்க்யூ. போலாம் நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. வணக்கம். சண்முக பாண்டியன் விஜயகாந்த் சாருடைய பையன் சண்முக பாண்டியன் அறிமுகமாக படைத்தலைவன் படத்தை இப்போ தான் பார்த்தோம். அன்புடைய டைரக்ஷனில் ரொம்ப அருமையான ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர். யானை வச்சு வந்த தமிழ் சினிமா எல்லாமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த படமும் ஒரு யானை வச்சு ஒரு நல்ல கமர்ஷியல் படமாக கொடுத்துருக்காங்க. அதுவும் கிளைமேக்ஸ் காட்சியெல்லாம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த யானைக்கும் ஒரு மனிதனுக்குமான உறவை இவ்வளோ அருமையாக அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார் அன்பு. கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் ரொம்ப நாளைக்கு பிறகு அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படம் ஒரு பிரம்மாண்டமான பெரிய ரிலீஸாக வருது. ஒரு நல்ல கமர்ஷியல் படத்தை, ஒரு யானை வச்சு எடுத்த ஒரு நல்ல படத்தை, நம்ம எல்லாம் கும்கி அது மாதிரி நிறைய படங்கள் வெற்றி அடைஞ்ச மாதிரி இந்த படம் வெற்றி அடையல நான் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆக்டர்ஸ் கோமல் சர்மா. இன்றைக்கி படைத்தலைவன் படம் வந்து பார்க்க வந்திருந்தோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த படம் வந்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சண்முகம் பாண்டியனுக்கும் அன்பு அவங்க டீமுக்கு வந்து நன்றி சொல்லணும். என்னென்னா அவங்க வந்து இந்த ஒரு ரோல் மட்டும் பண்ணல. அவங்க சண்முகம் வந்து ஒரு வாய் இல்லாத ஜீவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு குரல் இல்லாத ஒரு ஜீவங்களுக்கு ஒரு குரலாக மாறி இருக்காங்க. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க ஜஸ்ட்டு என்டர்டெயின் பண்ணுறதுக்கு மட்டும் அவங்க யூஸ் பண்ணாமல் அவங்களோட அவேர்னஸை வந்து மாறி இருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த எலிஃபென்ட் போர்ச்சரிங் வந்து 30,000 எலிஃபென்ட்ஸ் வந்து ஒரு வருஷத்தில் வந்து கொல்லப்படுறாங்க குளோபலி. அண்ட் இந்தியாவில் அண்ட் மேக்ஸிமம் வந்து ஆஃப்ரிக்கன்ஸ் அண்ட் ஏஷியன் எலிஃபென்ட்ஸ் தான் வந்து கொல்லப்படுறாங்க. ஸோ அவங்களோட குரலாக மாறுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி சண்முகம் சார். ஏன்னா அது ரொம்ப அமேசிங்காக இருந்தது. லைக் மூவி ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் மியூசிக் இஸ் ஜஸ்ட் அமேசிங். சினிமாட்டோகிராஃபி என்டையர் டீம் எல்லாமே வந்து பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. அப்புறமா இசைஞானி இளையராஜா சாரோட மியூசிக் நம்ம சொல்லவே வேண்டாம், பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணியிருந்தாங்க. ப்ளீஸ் குடும்பத்தோடு போயிட்டு இந்த படத்தை வந்து பாருங்கள். அண்ட் இதில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாகவும் இருக்குது. நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச நம்மளோட யூனோ வெரி லவ்விங் யூனோ நம்ம கேப்டனும் வந்து இருப்பாங்களா இல்லையா, நீங்கள் போயிட்டு அந்த படத்தை வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், நான் அனுக்ருதி வாஸ். இப்போ தான் படைத்தலைவனுடைய ரிவ்யூ முடிச்சுட்டு வந்தோம். அண்ட் ஐ ஹாவ் டு சே இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஃபில்ம், வெரி பியூட்டிஃபுல்லி ஷாட். அண்ட் எஸ்பெஷலி சண்முக பாண்டியன் வந்து அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. நாட் ஜஸ்ட் அஸ் அன் ஆக்ஷன் ஹீரோ, பட் லைக் சம்படி ஒரு சோஷியல் டாப்பிக்கை பற்றி பேசுகிற மாதிரியான ஒரு ஹீரோவாக இந்த படத்தில் நமக்கு சண்முக பாண்டியன் இருக்காரு. அண்ட் மியூசிக் இஸ் டன் பை இளையராஜா சார். ஸோ சொல்லவே வேணாம், இட்ஸ் பியூட்டிஃபுல் டு லிசன் டு. அண்ட் டோட்டலி த மூவி இஸ் டெஃபினெட்லி வர்த் வாட்சிங். அண்ட் ஆல்சோ இதில் அனிமல் க்ரூவல்ட்டி அண்ட் ஹியூமன் சாக்ரிஃபைஸ் அந்த மாதிரி ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கான சப்ஜெக்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு வாட்ச் அண்ட் சப்போர்ட். ஸோ கண்டிப்பாக தியேட்டர்ஸில் பாருங்கள். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டு தி என்டையர் டீம்.